நம்ம வந்து மனிதனாக பிறந்ததில வந்து எல்லாருமே வந்து நிம்மதி வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துக்காக தான் இந்த உலகத்தில உலாவிக்கிட்டு இருக்கிறோம். அந்த நிம்மதி வந்து காசு குடுத்து கிடைக்குமான்னு கேட்டா, அது காசால இருந்தா காசு குடுத்து கிடைக்கும். ஆனா வேற எந்த வழியிலும் கிடைக்கும்னா, அது ஆன்மீகத்தினுடைய நெறியில மட்டும் தான் கிடைக்கும். எல்லா பக்தர்களுமே நம்மள கருப்பசாமி கூப்பிட்றணும், நம்முடைய குறைகள் தீர்ந்துறணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில தான் எல்லாருமே வந்திருக்கு. ஆனா இங்க நடக்கிறது என்னன்னா, யாரையோ கூப்பிடுறாரு, பிளான் இல்லாமலே கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. வந்த உடனே விஷயத்த சொல்லி தெளிவு பண்ணி குடுக்குறாரு. இது மட்டும் தான் நடக்கு. சரி நம்மள சாமி கூப்பிட்டா பார்ப்போம்ங்கிற எண்ணத்தை மனதில் வைத்துக்கொண்டு நம்ம அவர வணங்கினால் போதும்ன்ற பக்தியோடவே நீங்க எல்லாருமே வந்திருக்கீங்க. அது ஒரு பெரிய விஷயம் தான். இந்த நாங்க எல்லாரும் காத்திருக்கோம். இவரு கூப்பிடுறது வர காத்திருக்கணுமோ! அப்படின்னு நினைத்து புலம்பிக் கொண்ட பக்தர்களும் இருக்கிறாங்க. இத்தன பேர வர சொல்லியிருக்காரு. அவங்களுக்கெல்லாம் இவரு சொல்லிற முடியுமா? அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய பக்தனும் இருக்கான். கோயில்ல நடக்கிற காட்சிகள YouTubeல போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லா பக்தர்களும் நம்ம போணும், நம்ம மனக்குறைகள் தீரணும்னு எல்லாரும் விரைந்து வந்திருக்கு. உங்களுடைய பிரார்த்தனையில் உங்களுடைய உள் உணர்வுகள் கருப்பசாமியுடைய அருள் உணர்வை தொட்டிருந்தால், நான் உங்கள கூப்பிட்டுருப்பேன். இதான் விஷயம். உங்களுடைய உள் மனத்தினுடைய உணர்ச்சிகள் கருப்பசாமிங்கிற ஒரு சக்தியை மனநிறைவால தொற்றிருக்கும் என்றால், நான் அந்த உங்கள கூப்பிட்டுருப்பேன். அப்ப நான் கூப்பிடுறது என்னுடைய எண்ணத்தால் கிடையாது, என் ஆசையால் கிடையாது, என்னுடைய பார்வையினால் கிடையாது என்பதை எல்லா பக்தர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். மனிதனுடைய பக்திக்கு வந்து விளக்கம் வந்து நிறைய இருக்கு. பக்திங்கிறது வந்து எப்படிப்பட்டதுன்னா, மன நிறைவானது, மன ரீதியானது. மனதை வந்து பகவானுக்கு வந்து ரொம்ப அர்ப்பணம் செய்யக்கூடிய தன்மையில தான், அந்த பக்தியினுடைய விஷயமே வந்து இருக்கு. ஒரு உதாரணம் பாருங்க. அதாவது யயாதின்னு சொல்லி ஒரு அரசன். அவனுக்கு வந்து சனி பகவானுடைய நேரம். அவன் குடும்பம் பிரிஞ்சு போணும்ங்கிற ஒரு நிலையில இருக்கு. ஆனா, அவன் ஸ்ரீராமன் மீது அதிகமான பக்தி உடையவன். ஸ்ரீராமர் மீது பக்தி உடையவனா இருக்கும் பொழுது, ஒரு சான்று என்ன நடக்குன்னா, ஸ்ரீராமரே அவன வந்து நாட்ல கூட்டு வந்து தண்டனை குடுக்கணுங்கிற ஒரு நிலைமை யயாதிங்கிற அரசனுக்கு ஏற்படுது. விதியின் பொருட்டு. ஆனா யயாதி என்ன செய்கிறார் என்று சொன்னா, காட்டு வழியில போய்க்கிட்டு இருக்கும்பொழுது கடினமான புயல் காற்றின் காரணத்தினால் தேர்கள் எல்லாம் சிதைந்து, மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், தான் ஒரு பக்கமாக பிரிஞ்சு போயிர்றாங்க. அப்படி அந்த காட்டுக்குள்ள பிரிஞ்சு போய் இருக்கும் பொழுது, அஞ்சனா தேவி வந்து அழியா மூர்த்தியாக இருக்கா. யார்? அனுமானுடைய அம்மா. ஆஞ்சநேயருடைய தாயார் அஞ்சனா தேவி. அஞ்சனா தேவியுடைய கால்ல போய் விழுதாரு யயாதி. ராமா, ராமா, ராமான்னு விழுந்தாரு. யயாதி உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கு? ராமனுடைய நாமம் இருக்கு. அந்த ராமநாமத்தோட விழுந்திருக்கும் பொழுது, ஆஞ்சநேயர் திரும்பி பார்க்கிறார். யாரப்பா? ஸ்ரீராமனுடைய நாமத்தை சொல்லுகிறது. உடனே ஆஞ்சநேயர் எந்திரிச்சு, "வராய் மகனேன்னு" சொல்லி பக்கத்துல அணைச்சு வச்சுக்கிட்டு, "என்னோடு இருந்து ராம மந்திரத்தை சொல்லு" அப்படின்னு சொல்லி யயாதிய பக்கத்துல வச்சு, ஸ்ரீ ராமநாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன நடக்கு? யயாதியை அழைத்து வரும்படி ஸ்ரீராமர் கட்டளை இடுகிறார். யயாதிக்கு தண்டனை கொடுப்பதற்காக. ஆனா, ராமன் மீது பக்தி உடையவன் என்ன குற்றம் என்று செய்தான் என்ற ஒரு சின்ன விஷயத்துக்காக, ராஜ தண்டனை அவன் பெற வேண்டும்ங்கிற ஒரு நிலைமை யயாதிக்கு ஏற்படுகிறது. அப்பொழுது ஆஞ்சநேயன் சொல்லுதான், "யயாதி நிரபராதி. ஆகையினால் என் தந்தையாகிய ஸ்ரீராம சக்கரவர்த்தி யயாதிக்கு தண்டனை கொடுக்க முடியாது. அப்படியே கொடுத்தாலும் நான் கொடுக்க முடியாம நான் தடுத்து நிறுத்திருவேன்ட்டாரு." யார் சொல்ட்டா? ஆஞ்சநேயர் சொல்ட்டாரு. ஸ்ரீராமருடைய தம்பியர்களிருந்து, படை வீரர்கள்ருந்து அத்தனை பேரும் வந்து ஆஞ்சநேயர்ட்ட வந்து யயாதிய அழைக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க. ஸ்ரீராமருடைய படைகள்ட்ட ஆஞ்சநேயர் பாணமிட்டு, போரிட்டு அத்தனை பேரையும் தோற்கடிக்கிறார். எல்லாரும் தோல்வி அடைந்த கடைசியில ராமரே புறப்பட்டு வாராரு அனுமான்ட்ட போராடுவதற்கு. ராம, ஹனுமான் யுத்தம்னு சொல்லி ராமாயணத்துல ஒரு சான்று இருக்கு. கம்பராமாயணத்துல இல்ல, வால்மீகி ராமாயணத்துல இருக்கு. அத துளசிதாசர் தன்னுடைய ராமாயணத்தில் ஒரு காட்சி படலமாக, ஒரு குறிப்பிட்ட கதைகள் வரை நமக்கு வந்து எழுதி நமக்கு குடுத்திருக்கிறாங்க.
இந்த ராமனுக்கும், அனுமானுக்கும் யுத்தம் வந்துச்சுன்னு சொன்னா, அது ஒரு பெரிய அதிசயமாச்சே! ராம பக்தன் அல்லவா? எப்படி அனுமான் ராமர்ட்ட யுத்தம் பண்ணுவாரு? அது நடக்குமா? அப்படின்னு நம்மல்லாம் நெனச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு முறை ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, சீதையை ராவண தேசமாகிய லங்கை மாநகரத்திலிருந்து மீட்டி கொண்டு வந்து, கிஷ்கிந்தை படலத்தில இருந்து கடந்து அயோத்தி மாநகரத்தை அடைந்து, எல்லாரும் இருக்கும் பொழுது, ஸ்ரீராமருடைய கால்ல ஆஞ்சநேயர் விழுந்தாரு. அப்படி விழுந்திருக்கும் பொழுது, சீதாதேவி என்ன செய்தான்னா, தன்னிடம் இருக்கக்கூடிய முத்து மாலையை கழத்தி, அனுமானுடைய கழுத்தில "மகனே நீ சிரஞ்சீவியாக இருப்பாய்" அப்புட்ன்னு மாலைய சூட்டினாள். அந்த மாலையை படார்ன்னு கழத்துனாரு ஆஞ்சநேயர். ஒவ்வொரு முத்துக்களா பார்த்தாரு. பார்த்து, பார்த்து கடிச்சு, கடிச்சு, கடிச்சு உடைச்சு போட்டுட்டாரு. சீதாதேவிக்கு கோபம் வரல. சிந்தனை வந்தது. என்ன நம்ம பிள்ளைக்கு இந்த மாலைய நம்ம குடுத்தோம். அத அவன் வந்து ஏற்றுக்கொள்ளாமல் கடித்து உதறுகிறானே! என்ன காரணமாக இருக்கும்? உதாசீனப்படுத்தவில்லை. எதையோ உற்று நோக்குகிறானே! என்ற ஒரு சிந்தனை சீதாதேவியுடைய மனசுல வந்துச்சு. இதெல்லாம் நீங்க வந்து பார்த்திருக்க மாட்டீங்க. நான் ராமாயணத்துல உள்ள ரொம்ப ஆழமா போனதுனால இந்த சான்றுகள நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். "ஆஞ்சநேயா! உனக்கு நான் குடுத்த மாலை சக்தி வாய்ந்ததப்பா! பெருமான் ராமச்சந்திரமூர்த்தி என் கழுத்தில் சூட்டிய மாலையை உன் கழுத்தில் நான் போட்டேன். இப்படி கடித்து உதறலாமா?" அப்புட்ன்னு சீதாதேவி கேட்டா. "அம்மையே! என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும். எப்பொருளை பார்த்தாலும் என் அப்பன் ஸ்ரீராமனுடைய முகம் அந்த பொருளில் தெரிந்தால், அடியேனாகிய ஆஞ்சநேயன் அதனை அனுபவிப்பேன்." என்ன சொன்னாரு? எந்த பொருள பார்த்தாலும் என் அப்பன் ஸ்ரீராமனுடைய முகம் அந்த பொருளில் தெரிந்தால், அந்த பொருளை நான் ஏற்றுக்கொள்வேன். அப்படி ராமனுடைய முகம் தெரியாத பொருளை நான் ஏற்பதில்லை தாயே. ஆகையினால் நீங்க குடுத்த முத்து மாலையை உற்று உற்று பார்த்தேன். ஸ்ரீராமனுடைய நாமமும் இல்லை, அவர் முகமும் இல்லை. அவன் இல்லாத பொருள் எனக்கு எதற்கு? அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் சொன்னார். உடனே அப்படின்னா, "ஸ்ரீராமர் எங்கப்பா இருக்கிறாரு?" அப்படின்னு சீதாதேவி கேட்டா. "பெருமானே, நீங்கள் எங்கு இருப்பீர் என்று எனக்கு தெரிய வேண்டுமேன்னா." அனுமான், "உன்னை கிழித்து பார்த்தால் உனக்குள் நான் இருப்பேன்னு" சொன்னார். உன்னை கிழித்து நான் எப்படி கத்திய வச்சா கிழிக்க முடியும்? சகசிராரமுங்கிய உச்சஸ்தானத்தில இருந்து தன்னுடைய மனக்கண் பார்வையை இருதய கமலத்துக்குள்ள பார்த்தாரு ஆஞ்சநேயமூர்த்தி. அப்படி பார்க்கும் பொழுது ராமன், ஸ்ரீராமனும் சீதாதேவியும் உள்ள குடியிருக்கிற காட்சி ஆஞ்சநேயருக்கு தெரிஞ்சது. நம்ம இதயத்துக்குள்ளலாம் அவங்க 2 பேரும் இருக்காங்க. நம்ம முத்துமாலையில தேடுனது தப்பா போச்சே! அப்படின்னு அவர் முடிவுக்கு வந்து சொன்னார். "அம்மா உள்ளே வைத்துக்கொண்டு வெளியே நான் தேடினேன். இந்த பாவியை மன்னிக்க வேண்டும் தாயேன்னார்." பக்தியின் இலக்கணம். பக்தியின் இலக்கணம். தெய்வம் எங்க இருக்கு? இதயத்துக்குள்ள இருக்கு. அதான் உள்ளம் பெரும் கோயில். இந்த மன கோயிலுக்குள்ள தான் பகவான் இருக்கான். இந்த மனதுல மட்டும் சாக்கடை கலக்காம பார்த்துக்கணும். என்னைக்கும் அசிங்கப்படாம பார்த்துக்கணும். பொறாமைங்கிற ஒரு மாபெரும் நெருப்பு பிடிக்காம வச்சுக்கணும். அடுத்தவன கெடுக்கணும்ங்கிற ஒரு துர்ப்புத்தி வராத அளவுக்கு இந்த மனச வச்சுக்கணும். சதா காலகட்டமும் வந்து பிரத்தியாரை வாழ்வாமல் தடுப்பது எப்படின்னு நினைத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு துரோக தன்மைய நம்ம மனதில் ஒட்டாம நம்ம பார்த்துக்கணும். அதான் தூய மனம். அந்த மனத்துக்குள்ள ஸ்ரீராமர் காட்சி அளித்தார் ஆஞ்சநேயன். அப்பேற்பட்ட அனுமான் யயாதியை வந்து ராமன்ட்ட விடமாட்டோம்னு சொல்றாரு. ஸ்ரீராமர் அனுமானை நோக்கி என்ன செய்தாரு? போருக்கு வருகிறார். ராமர் வந்து பானம் போடுகிறார். அப்பொழுது சொன்னா அருமையா, "பெருமானே உங்கள் சக்தி பெரிதா, அடியேனின் பக்தி பெரிதா என்று பார்க்க வேண்டும்னா." எப்படி சொன்னாரு ஆஞ்சநேயரு? "சாமி உங்களுடைய சக்தி பெரியதா? நான் உங்கள் மீது வைத்திருக்கும் பக்தி பெரியதா? என்பதற்கு சோதனை தான் இது. அதை புரிந்து நான் அமைதி விட்டேன்னு" சொல்லி என்ன செஞ்சாரு? தன்னுடைய மூச்சை நிறுத்தி சகசிராரத்திலிருந்து உள்மனதுக்குள் இருக்கக்கூடிய ஸ்ரீராம், ராம், ராம் சொல்லி உள்ளத்துக்குள்ளே நிறுத்திக்கிட்டார். ஸ்ரீராமர் போட்ட அத்தனை பானமும் அனுமானை தொடவே இல்ல. எந்த பானமும் அனுமானை தொடவே இல்லை. ராமபாணத்தை எடுக்கிற பொழுது கிரகம் விட்டுருச்சு. சனி பகவானுடைய கிரகம் என்னாச்சு? யயாதியை விட்டு விலகிடுது. விலகின உடனே ஆஞ்சநேயனுக்கு மனம் மாறி போச்சு. யயாதிக்கு மனம் மாறிடுது. ஸ்ரீராமனுக்கு மனம் மாறிடுது. மனம் மாறினோனே போர் நின்றுருச்சு. உடனே யயாதி போய் ஸ்ரீராமருடைய பாதத்தில விழுந்தான். "அடியேனை மன்னிக்க வேண்டும் சாமின்னான்." "மகனே நீ யாதொரு குற்றமும் செய்யவில்லை. ஆனால் கிரக நிலைகள் படி உன்னை குற்றவாளியாக நினைக்க வேண்டும்ங்கிற ஒரு நிலைமையும் விதியும் பிறர் மூலமாக ஏற்பட்டு விட்டது.
இதுவரை நீ தண்டனையை பெறக்கூடிய விதி மட்டும் இருந்திருந்தால் என் கையில் நீ அகப்பட்டிருப்பாய். ஆனால் ஒரு தூய பக்தனுடைய இதய கவனத்தில் நீ வீற்றிருந்த காரணத்தினால் நீ காப்பாற்றப்பட்டாய். ஆகையால் நீ நிரபராதி என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். உன் காலத்துக்கு பின்பும் உன்னை அழிக்க வந்த யாழி என்னும் ஒரு மிருகத்தினுடைய தலை இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய திரு கோயில்கள், பெரிய கட்டிடங்கள் எல்லாம் அந்த யாழியினுடைய திருவுருவத்தை படைத்து அதற்கு பின்பே தன்னுடைய கட்டிடப் பணியை இந்த உலகம் எல்லாம் படைப்பார்கள் என்று ஸ்ரீராமர் வாக்கு கொடுத்தார். இன்னைக்கு பார்த்திருக்கா? இன்னைக்கு கோபுரங்கள்ல கோபுரத்துல முதல்ல எடுத்தோன்னே என்ன இருக்கும்? யாழி தான் இருக்கும். எந்த ஒரு ஒரு ஓவியம், ஒரு சிற்பத்தை எடுத்தாலும் முதல்ல அந்த சிற்பி யாழியை தான் முதல்ல செய்வார். அதில தான் அந்த சக்தி பூர்வமான விஷயம் இருக்கு அப்படின்னு நினைச்சு. இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? மனிதனுக்கு பக்தி உண்மையா இருந்தா யாராலும் ஒருத்தன் கெட்டுப் போக முடியாது. பக்தி உண்மையாக இருந்தால் அவன் எந்த சூழ்நிலையிலும் அவன் நிச்சயமாக தூக்கி நிறுத்தப்படுகிறான். உன் உள்ளத்துல ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோட இருந்தா, அந்த ஆராய்ச்சி முடிகிறது வரை ஆண்டவன் உன் பக்கத்துல வரப்போறதே இல்ல. உன் உள்ளத்துல சந்தேகமும், ஆராய்ச்சியும் இருந்தால், அந்த ஆய்வு கண்ணோட்டமும், அந்த சந்தேகமும் உன்னைய விட்டு தீர்றது வர, இறைவன் உன் பக்கம் செவிசாய்க்கப் போறதே இல்லை. என்ன காரணம்? அவருக்கு விருப்பமா? இல்ல. தூய காந்தத்தை மண் மறைத்தது போல, உன்னுடைய ஆராய்ச்சியும், சந்தேகமும் அந்த காந்தத்த மறைச்சு கிடக்கு. இரும்பும் காந்தமும் ஒட்டாம இருக்கு. அதுபோல உன்னுடைய ஆத்மா என்னும் ஒரு பூரண சக்தியை, அறியாமை என்னுகின்ற ஒரு ஆணவமும், ஒரு ஆய்வு கண்ணோட்டமும், ஒரு சந்தேகமும் உன்னுடைய ஆத்ம சக்தியை மறைத்திருக்கு. அது நீங்கிய பிறகுதான் இறை சக்தி உன் ஆன்மாவை தொடும் என்பதுதான் இந்த இடத்தில் உண்மையாக விளக்கப்படுவது ஆகும். அப்ப நம்ம மனத்துல அறியாமை, கள்ளம், கபடம், சூதுவாது, பொறாமை, துரோகம் இப்படிப்பட்ட அத்தனை நிலைகளையும் நம்ம எல்லாம் கடந்துட்டு கருப்பசாமி நிச்சயமாக நம்மளை வாழ வைப்பார். அவர் மேல பரிபூரணமாக நம் உணர்வுகளை செலுத்தியிருக்கிறோம். உள்ளமாற நினைத்திருக்கிறோம். நிச்சயமாக நமக்கு நடக்கும். காலதாமதத்துக்கு கடவுளின் குற்றமாக இருக்காது. நம் பக்கத்தில் உள்ள கர்மாக்கள் காரணமாக இருக்கும் என்பதை ஒருவன் உணர்ந்து விட்டான் என்றால் அவன் இறைவனால் அங்கீகரிக்கப்படுகிறான். இறை சக்தியால் அவன் வரவேற்கப்படுகிறான். இறைவனுடைய அருள் கருணை அவன் ஆன்மாவை தொட காத்திருக்கிறது என்பது உண்மையாக இருக்கும். ஆகையினால் உங்க எல்லாருடைய மனதிலும் பகவான் குடியிருக்கிறான். உங்கள் மனமே இறைவன் திகழும் கோயில். என் மனமும் அப்படியே. ஆகையினால் மாசில்லாத மனம்தான் ஈசனின் கோயில் என்று உணர்ந்து அருள்வாக்கை தொடங்குவோம். புண்ணியமடைவோம் என்று வாழ்த்துவோம்.